ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக் கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சூடான சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, புரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி 1-2 அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேங்க. அதே மிக்ஸி ஜார்லேயே 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 முட்டையை நான் வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டையோட கீழ் பக்கத்தில் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் இப்படி தான் கட் பண்ணணும்னு கிடையாது, சைடில் கூட கட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா முட்டையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது முட்டை வந்து ரொம்ப பொரியணுங்கிற அவசியம் இல்லைங்க. லைட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மசாலா எல்லாமே அந்த முட்டையில் வந்து கோட் ஆகிருக்கணும். 2 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மசாலா எல்லாமே கோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 பட்டை, ஒரு கல்பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் வந்து இப்போ சூடான எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பைசஸ் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டில் உள்ள பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதுங்க. அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா நான் வதக்கிட்டேங்க. எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த அந்த தக்காளி விழுது இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி விழுது நம்ம சேர்த்தாச்சு. அதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். தக்காளி வந்து 2 நிமிஷம் கொதிக்கணுங்க. கொதித்து அதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தக்காளி கொதிச்சு பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே வந்து இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு நல்ல 5 நிமிஷம் கொதிச்சு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது மேலே கொஞ்சமாக நான் கருவேப்பிலை இலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி தழை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான எக் கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இது போல் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.